ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கோழிகளுக்கான வெள்ளை கிழிச்சல் மருந்து பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு முக்கியமான தேவை வந்து கீழான் நெல்லியை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கிறோம். இந்த வேறு தான் நமக்கு முக்கியம், அதனால் முதல்ல அலசிக்கிறோம். பாருங்க ப்ரோ, சிசர் வச்சு பண்ணிங்க. இது நமக்கு தேவையில்லை, அதனால் நம்ம கோழிகளுக்கு போட்டுக்கலாம். கோழிகள் வெஞ்சிடும். இது தேவையான இப்போ பொருள் என்னென்னு பார்ப்போம். நீங்கள் மஞ்சத்தூள் எடுத்துங்க, பூண்டு ஒரு 3 பல் எடுத்துங்க, உங்கள் கோழிக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க, சீரகம் எடுத்துங்க, மிளகு எடுத்துங்க, சும்மா ஒரு 5 பீஸ் அந்த மாதிரி எடுத்துங்க. அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துங்க. இது என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து ஹார்டான மெட்டீரியல்ஸ் மிளகும் சீரகத்தையும் வந்து நம்ம வந்து உள்ளே போட்டு இந்த மாதிரி கல் வீட்டில் வச்சுருப்பாங்க, எல்லோரும் பெரியவங்க வச்சுருப்பாங்க. அந்த கல் எடுத்துங்க. இல்லை அந்த கல் இல்லாதவங்க மிக்சியில் போட்டுங்க கோழிகளுக்கு. இப்போ நம்ம இந்த கல்லில் போட்டு இதை நம்ம பவுட்ரு ஆக்கிக்கிறோம். இது ஹார்டாக இருக்கனால உள்ளே போடும்போது உடையாது, அதனால் இது நம்ம பவுட்ரு ஆக்கிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பவுட்ரு ஆக்கிட்டோம். அடுத்து இதை கொட்டி தனியாக வச்சுருவோம். இதை ஒரு இடத்துல கொட்டி வச்சுட்டோம். அடுத்து நம்ம கீழான் நெல்லி வேர் அதை உள்ளே போட்டு இப்போ இதாக்கும் பாருங்கள். இந்த கொத்தி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து அடுத்தது போடுவோம். பாருங்கள், நம்ம இதை இப்போ இது பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கதை உள்ளே போடுறோம். உள்ளே போட்டு அடுத்த பூண்டு அதை அப்படி உடைச்சி ஒரு 4 பூண்டு போடுறோம். பூண்டை போட்டு அடுத்து நம்ம இதை இப்படி இங்கே பாருங்கள். இப்போ வெங்காயத்தை தட்டியாச்சு. அடுத்து நம்ம வந்து இது 2 ஐட்டத்தை ஆட் பண்ணுவோம். இதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிடுவோம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணுறோம். இந்த கோழிகளுக்கான இந்த வெள்ளை கழிச்சலுக்கான இயற்கை மருந்து வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சேவல்களுக்கு வந்து சேவல் கோழி அது கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா உருட்டி வச்சுருங்க. உருட்டி அப்படியே வாயில் வருங்க, இந்த மாதிரி ரோல் எடுத்து இப்படி உருட்டி வச்சிட்டிங்கன்னா அதுக்கு அப்படியே எடுத்து வாயில் உருட்டி விட்டுறலாம். உருட்டி போட்டு விட்டுறலாம். மினி சைஸாக சேவை பெட்டைகளோட வாய்க்குள்ளே போகிற மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுட்டு போட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் கோழி குஞ்சு தரோம்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தீனியோட கலந்து வச்சுட்டிங்கன்னா இது சாப்பிட்டுங்க கோழி குஞ்சுகளுக்கு. இது வெள்ளை கழிச்சல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த மருந்தை நீங்கள் 1 வாரம் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக குணமாயிடும். மாதத்துக்கு ஒருக்கா இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் கோழிகளுக்கு ரெகுலராக தரலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வந்துடும் கோழிகளுக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து சீக்கிரமாக வந்துருச்சுன்னா சீக்கிரம் வராது கோழிகளுக்கு. இங்கே பாருங்கள் ப்ரோ, எப்படி சேவலுக்கு நம்ம உருண்டை போடுறோன்னு. இப்படி சேவலை கோழிகளுக்கு பிடிச்சி நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அது சாப்பிட்டுங்க. அது சாப்பிட்றது மட்டும் பார்த்துங்க. இது நம்ம பண்ணையோட ஒரு சேவல் பூதன். பாருங்கள், மூக்கெல்லாம் சின்ன மூக்கு, தரமான சேவை. இப்போ தான் 1 வருஷத்து குஞ்சு. முள்ளி இப்போ தான் 8. நம்மள்ட்ட இப்போ 2 கோச்சை எடுத்துகிட்டு வந்திருக்குது. சரியான சேவல். நம்ம மூக்கெல்லாம் சின்ன மூக்குங்க பாருங்கள்.